வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்ச் மாதத்துக்கான ராசி பலன். கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதம் 193 டிகிரியில் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 52%, கிட்டத்தட்ட 100க்கு 52% ராகுவோட சாராம்சம் வாங்கி துலா ராசியில தாங்க இந்த மாதம் பிறக்க போகுது. இதுல இந்த மாசத்துல எந்த விதமான மாற்றங்கள் வரப்போகுது, குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கு, குழந்தைங்களுக்கான படிப்பு ஸ்தான பலத்துல எப்படி இருக்க போறாங்க, புத்திர பாகியம் சந்தான விருத்திக்கான பலன் எந்த அளவுக்கு இருக்க போகுது, படிப்பு சார்ந்த விஷயங்கள், முன்னேற்றம், வெளிநாடு பயணங்கள் எப்படி இருக்க போகுது, வேலை வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு எப்படி இருக்க போகுது, திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்லை அடுத்த கட்ட பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க இதுக்கான நேர காலங்கள் எப்படி அமைய போகுது, இல்லை பெற்றவங்க இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்க குழந்தைங்களுக்காக எப்படி நேர காலங்கள் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப டீட்டெயில்டா தெளிவா இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு பயிற்சி ஆக போறாங்கங்கிறது பார்த்துடலாம். இந்த மாசத்துல ஃபர்ஸ்ட் பயிற்சி 8ஆம் தேதி மார்ச் மாதம் புதன் சுக்கரன் 2 பேருமே பயிற்சி ஆக போறாங்க. அப்ப மகரத்துல இருந்து சுக்கரன் கும்பத்துக்கு வர போறாரு. அங்க இருக்கக்கூடிய புதன் மீனத்துக்கு பயிற்சி ஆக போறாரு. அதே மாசத்துல 15ஆம் தேதி கும்பத்துல இருக்கக்கூடிய சூரியன் பார்த்தோம்னா மீனத்துக்கு பயிற்சி ஆக போறாருங்க. ரொம்ப ரேரா காம்பினேஷன் அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா செவ்வாயும் சனியும் ஆதிபதி. இவங்க 2 பேருமே பார்த்தோம்னா இந்த மாசம் 16ஆம் தேதி 2 பேரும் சந்திக்க இருக்கிறாங்க. அப்ப மகரத்துல இருந்து கும்பத்துக்கு செவ்வாய் பயிற்சியாக உட்கார போறாருங்க. இதே மாசத்துல கடைசியில பார்த்தோம்னா புதன் சீக்கிரம் பயிற்சி ஆயிடுவார் இல்லைங்களா. அவர் பார்த்தோம்னா 27ஆம் தேதி கடைசியில மீனத்துல இருந்து மேஷத்துக்கு பயிற்சியாக உட்கார இருக்க போறாரு. இப்ப இந்த மாதிரி பயிற்சியானால நம்ம எவ்விதமான மாற்றங்கள் வரப்போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு எவ்விதமான அமைவுகள் பாதக பலன் கொடுக்க போதா இல்லை நல்ல பலன் கொடுக்க போகுதான்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கலாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் புதுவிதமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறப்ப என்ன ஆயிரும்னா அடுத்த வீடியோஸ் நான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு போடுறது பார்த்தோம்னா முன்னாடியே போட்டுருவேன். ஆனால் நீங்களா சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் பார்க்க முடியுமே தவிர்த்து தானாக நோட்டிஃபிகேஷன் வராது. அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் அமுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா தொடர்ந்து உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு கிடைக்கும். அதனால டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ரெண்டாவது நம்ம கோச்சார பலன்கள் ஒரு மாதமும் தெளிவாக நம்ம சொல்லிட்டு இருக்க பார்த்தோம்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்குறப்ப தான் ஒரு சில மாற்றங்கள் எப்படி வருது, மாதம் என்ன விதமான நம்மளுக்கு மாற்றங்கள் வரப்போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். எப்பயாச்சும் ஒரு ட்ரிப் கோச்சார பலன் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா தெளிவுரை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியாதுங்க. அதனால கோச்சார பலன் தெளிவா நான் மாசம் எப்படி இருக்க போகுது தொடர்ந்து நான் வீடியோ பார்க்கணும்னு நினைச்ச சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து விடாம பார்த்துட்டு வாங்க. எல்லா விதமான டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். விருச்சிக ராசி, கிட்டத்தட்ட இந்த விருச்சிக ராசியான அதிபதியான செவ்வாய் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த செவ்வாய் இந்த மாசத்துல கிட்டத்தட்ட 16ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி ஆக போறாரு. அது முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லுவோம். அந்த செவ்வாய் கிட்டத்தட்ட மார்ச் மாதம் 16ஆம் தேதி பயிற்சி ஆக போறாரு. மகரத்துல இருந்து கும்பத்துக்கு ஆகிறாரு. அங்க ஏற்கனவே பார்த்தோம்னா சுக்கரனோட பயிற்சியும் ஆகட்டும் சரி, சனி அங்கேயே உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ 3 பேர்த்தோட இணைவு அப்படின்னு சொல்றப்ப நிச்சயமாக எதனாச்சும் ஒரு வண்டி வாகனமோ சொத்து சுகமோ இதுக்கான ஒரு அனுபவஸ்தானமான ஒரு பலன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு சொல்றப்ப இந்த மார்ச் மாசமா நிச்சயமா அமையுங்க. எதனாச்சும் ஒரு வண்டி வாகனமாவது இல்லை ஒரு ஆடம்பரமான விஷயங்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு, இல்லை எதனாச்சும் ஒரு சொத்து சுகம், இல்லை ஒரு வீடு மனை, இல்லை புது வீடு புது மனை புது விழா நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதுக்கான ஒரு விஷயங்கள் நிச்சயமாக அமையும். அப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய குணாவசியத்துக்கு நம்ம ஏற்படுத்த ரொம்ப நாள் கனவா நினைச்சிட்டு இருந்த விஷயம், இல்லை ஒருத்தருக்கு ஆப்போசிட்டா ஒருத்தருக்கு முன்னாடியா நம்ம வளர்ந்து காட்டணும்னு நினைக்கக்கூடிய ஒரு போர்க்களமான குணாவசியம் சொல்றப்ப இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் சொல்லலாம். அந்த விதமான குணாவசியத்தில் நம்ம சாதிக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு நெருங்கி வரதுக்கான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கக்கூடிய செவ்வாய். அவர் 4ஆம் இடத்துக்கு காரகாதிபதியில் உட்கார்ந்துருக்கிறாரு. இதுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்குதோ அந்த அளவுக்கு ஒரு பாதக ரீதியான வலிமையும் கொடுக்கக்கூடிய சனி பகவான் 4ல் உட்கார்ந்துருக்கிறாருன்னு சொல்லுவேன். அப்ப அந்த சனி பகவான் இருக்கிறாரு, ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீட்டுக்கு பார்த்தோம்னா ஒரு இரும்பு சார்ந்த ஒரு விரயங்கள் செய்யறது பலன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு வீடு கட்டிட்டோம், எனக்கு காம்பவுண்டு போடுறது, இல்லை கேட் அமைக்கிறது, இல்லை முன்னாடி எதனாச்சும் ஒரு பாதுகாப்பு வளையங்கள் செய்துக்கிறது, இல்லை கட்டண வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணேன், அப்போ அதுக்கு எதுக்காக சிசிடி கேமரா வைக்கிறது, இருட்டில் கண்காணிக்கிற மாதிரி எதனாச்சும் ஒரு
கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து பலம் சேர்த்து கொடுக்கும்னு சொல்லுவேன். அப்படி இல்லை அப்படின்னு சொல்றப்ப இதுல ஏதாச்சும் ஒரு விரயங்கள் கொடுக்கறது, வீட்டுல திருட்டுகள் போகிறது, இல்லை ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு டைமா மாறுறது, இல்லை வண்டி வாகனங்கள் எங்கேயாச்சும் தூர தொலைவில் எடுத்துட்டு போறப்ப இதுக்கான ஒரு விரயங்கள் நம்ம செய்யறதுக்கான விஷயங்கள்னா இஎம்ஐ போட்டு எடுக்கிறது, இந்த மாதிரி பலம் சேர்த்துக்கிறது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னும் வலுப்படுத்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லுவோம். அதே மாதிரியே உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி உங்க வீட்டுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியாகவும் 5ஆம் வீட்டு அதிபதியாகவும் வரக்கூடிய குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 6ல உட்காந்துருக்காருங்க. அவர் ஏற்கனவே வக்ர நிவர்த்தியாக உட்காந்துருக்கனால ஒரு பக்கம் நம்மளுக்கு விரயத்தை சேர்த்து கொடுக்குற மாதிரியும் சுப விரயங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் பலம் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கு. அப்ப எந்த விஷயத்த செய்யற மாதிரி இருந்தாலும் நமக்கு நேர காலங்கள் ஓரளவுக்கு கொடுப்பனை கொடுக்குது அப்படின்னு சொன்னோம்னா பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு வலிமை யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்லாவே இருக்கு. அப்ப எந்த பிரச்சனையும் வந்தாலும் மேற்கொண்டு பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ரெண்டாவது, உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியாகவும் 12ஆம் வீட்டு அதிபதியாகவும் வர சுக்கிரனும் வந்து பார்த்தோம்னா இந்த மாசம் 8ஆம் தேதியே பயிற்சி ஆக போறாரு மகரத்துல இருந்து கும்பத்துக்கு. அப்ப 4ல போய் உட்கார போறாரு. அப்ப 4ல சனியும் சுக்கிரனோட இணைவுகளும் அப்படின்னு சொல்றப்ப வந்து பார்த்தோம்னா கலத்தர ஸ்தானாதிபதி. அப்ப ஒரு மனைவியா இருந்தா கணவர் ரீதியாக, இல்ல கணவரா இருந்தா மனைவி ரீதியாக அவங்களுக்கு ஒரு பாக்கியம் அமையக்கூடிய ஒரு டைம்னு சொல்லுவோம். இப்போ இவங்க 2 பேர்த்தினால வந்து பார்த்தோம்னா ஒரு கிஃப்டா கொடுக்கறது, இல்லை அவங்களுக்கு நம்ம கிஃப்டா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, இல்லை அவங்க அதை சார்ந்த எதனா சொத்து பத்துக்கள் அமையிறது மாமா மச்சான் ரீதியாகவோ, இல்லை நம்ம சொந்த பந்தங்கள் ரீதியாவோ, இல்லை மனைவி ரீதியாவோ கணவர் ரீதியாவோ எதனாச்சும் அனுகூலமான வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு சமயம். அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு லீவுக்கு, இல்லை ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, ஹாலிடேஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு நம்மளை சார்ந்த இருக்கிறவங்களுக்கு மனைவியோட சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு, இல்லை கணவரோட சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த விதமான வாய்ப்புகள் பலமாக அமைச்சு கொடுக்கக்கூடிய மாசமாகவும் இந்த மார்ச் மாதம் அமைங்க. எதனாச்சும் ஒரு விதத்தில் ஒரு விசேஷமாகட்டும் சரி, ஒரு ஆடம்பரமான விஷயங்களாகட்டும் சரி, இல்லை ஒரு நல்ல காரியங்கள் செய்யறதுக்கான ஒரு வளமாகட்டும் சரி, இதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சூழலை வந்து அதிகமாக அமைச்சு கொடுக்கக்கூடிய மார்ச். அப்போ வந்து எவ்விதமான ஒரு பலம் இருந்தாலும் ஒரு பக்கம் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய செவ்வாவாகவும் சுக்கரனோட பயிற்சியும் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் கொடுக்கக்கூடிய நேரத்துல நம்ம எதா இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு படிப்படியா நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி இந்த மாசத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு ஆடம்பரமான விஷயங்கள் இருக்க இன்னும் கொஞ்சம் முன்னேற்றத்துல போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான தெளிவான விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கும். இத்தனை மாச காலம் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, சந்திக்கக்கூடிய ஒரு திறனோட ஒரு வாய்ப்பு பலத்தோட இருந்தீங்க. அதுலயே ஒரு பெஸ்டான ஆப்ஷன்ஸ் கிடைக்கிது, அதுல ஒரு பார்வை கிடைக்கிது, ஒரு க்ளூ கிடைக்கிது அப்படின்னு சொல்றப்ப அதை பிடிச்சிட்டு வெளியில வர்றதுக்கான திறன் அதிகமா எந்த அளவுக்கு நீங்க செயல்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரியே புதனோட பயிற்சி அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு 8ஆம் வீட்டு காரகாதிபதியாகும், உங்களோட ராசிக்கு 11ஆம் இட லாபஸ்தானாதிபதியும் வரக்கூடிய புதன் பகவான் வந்து பார்த்தோம்னா 6ல மறைவு ஸ்தானத்துல உட்காந்துடுறாருங்க. இவர் உட்கார்றப்ப என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா ஒரு சில விஷயங்களை குடுக்கல் வாங்கல் செய்யறது, ஆஸ்பத்திரி ரீதியான செலவினங்கள் செய்யறது, இல்ல கடன் எதனாச்சும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல்கள் அமையிறது, இதுக்கான ஒரு அமைவுகள் இருக்கு. அப்ப வந்து பார்த்தோம்னா ஒரு குடுக்கல் வாங்கல் மட்டும் இந்த மாசம் மார்ச் மாசத்துல யாருக்கும் கொடுக்க வேண்டாம், வாங்க வேண்டாம். அப்ப ஒரு வரவு செலவு பாக்கியாதிபதி மட்டும் இந்த மாசத்துல நீங்க வச்சுக்கிறது விரைய பாகத்துல போய் முடியறதுக்கான வாய்ப்பாகவும், வம்பு தும்பான சண்டை சச்சரவோடு போய் முடியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம பேசுற விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு இறக்க குணமா அவங்க நம்ம கிட்ட அனுசரிச்சு வராங்களோ, நம்மளை முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு முக்கியத்துவமா செயல்படுவீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது ஃபினான்ஷியல் ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட சப்போர்ட் ரீதியான பலமாகட்டும் சரி, எதாக இருந்தாலுமே உங்களை நம்பி உங்களை முன்னிறுத்தி பேசுறப்ப உங்களை சார்ந்து இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு நிச்சயமா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆளாக தான் இருப்பீங்க. அப்ப ஹெசிடேட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. அதுவே உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியா விதண்டாவிதமா பேசுற மாதிரி தான் எதனாலும் சந்திக்கக்கூடிய ஒரு ஆள் பலமா இருக்கிறதுனால அப்ப இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துல வந்து நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அப்ப யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, இல்லை நெருங்கிய நண்பர்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு ரொட்டேஷன் இதுக்கு முன்னாடி நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னோம்னா கூட இந்த மார்ச் மாசம் மட்டும் கொஞ்சம் அதுல மட்டும் குடுக்கல் வாங்கல், இதுல மட்டும் கொஞ்சம் டீவியேஷன்ஸ் நீங்க ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமா அமையறதுக்கு என்னோட நல்வாழ்த்துக்கள்.